டிஎன்பிஎஸ்சி நடத்திய அந்த டூரிசம் ஆஃபீஸர் அப்படிங்கிற போஸ்ட் இது தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் ஒருத்தர் கால் பண்ணியிருந்தாரு. அவர் என்ன சொல்றாரு, சார் நாங்கள் வந்து யூஜி டூரிசம் படிச்சிருக்கிறேன், பிஜி டூரிசம் படிச்சிருக்கிறேன், எக்ஸாமினேஷனில் ஃபர்ஸ்ட் 5 ரேங்க்குள்ள நான் வந்திருக்கிறேன். பட் இருந்தாலும் வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வந்து இருக்கக்கூடிய பிஜி டிப்ளமோ கோர்ஸ் தான் இங்கே ஈக்குவல்னு அப்படி சொல்லி எங்களை ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தார். சார் இதில் இன்னொன்று என்ன சொல்றாருன்னா, நானாவது பரவாயில்ல சார், எங்களுடைய மேடம் ஒருத்தங்க அவங்க வந்து 11th 12th வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தமான பாடம், அப்புறம் வந்து டிகிரியில், அப்புறம் பிஜி பிஹெச்டி ஒட்டுமொத்தமாக ஒரு 15 வருஷமா டூரிசம் சம்மந்தமாக படிச்சிருக்காங்க. அவங்கள போய் நீங்களும் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பிஜி டிப்ளமோ கோர்ஸ் படிச்சுட்டு அந்த சர்டிஃபிகேட்டை நீங்க வாங்கிட்டு வாங்க, அதுதான் இங்க ஈக்குவல் அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருந்தார். அவர் சொல்றாரு, டூரிசம் அண்ட் டிராவல் அப்படி இருக்கிறது, அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா டிராவல் அண்ட் டூரிசம் இருக்கு, ஜஸ்ட் இந்த ஒரு விஷயங்கள் மாறுறது தான். ஸோ இதுல வந்து டிஎன்பிசி இந்த அளவுக்கு பண்றாங்க, நல்ல ரேங்க் எடுத்து நிறைய பேர் வந்து வெளியே போயிருக்கிறோம் சார் அப்படிங்கிற மாதிரி சில குற்றச்சாட்டு சொன்னாரு. ஸோ எது எப்படியோ நீங்க வந்து டிஎன்பிசி ஒரு தேர்வு நடத்தும் பொழுது நோட்டிபிகேஷன்ல நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிலபஸ் கொடுத்துருக்கீங்க அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்கீங்க, அதுல சரியா மீட் அவுட் பண்ணல அன்னைக்கு நீங்க ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். அவங்களை எக்ஸாம் எழுத வச்சு அவங்கள அப்புறம் நல்ல மதிப்பெண் எடுக்க வச்சு அப்புறம் அவங்க ரேங்க் வந்ததுக்கு அப்புறம் அவங்க நீக்கிறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மிகவும் வந்து ஒரு மனதிற்கு வேதனையான ஒன்றாக அவர்கள் வந்து கருதுகிறார்கள்.